இன்றைக்கி நம்ம ரிவ்யூவில் பார்க்க போகிற படம் வந்து இருமுடி கட்டு. மூவி ரிவ்யூ போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை கொஞ்சம் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். படத்தோட லைன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோ வந்து துறவெல்லாம் வச்சு வாழை மரம் இது பண்ணி ஒரு லோடு மேனாக வந்து அவர் வேலை பார்த்துட்டு இருக்காரு. அவருக்கு வந்து ஒரு குடும்ப ஃபேமிலி, மனைவி, ஒரு பெண் குழந்தை இருக்காங்க. அவர் வந்து பெண்களுக்கு எதிராக ஏதாவது நடந்துச்சுன்னா தட்டி கேட்பாரு. யாருக்கு தப்பு நடந்தாலும் ஆளாக வந்து தட்டி கேட்பாரு. அப்படி வந்து ஊருக்குள்ளே வந்து அங்கங்கே வந்து சில குழந்தைகளோட டெட் பாடிஸ் கிடக்குது. இதெல்லாம் யார் பண்ணா, இதுக்கு பின்னணி என்ன, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, அதுதான் இந்த படத்தோட லைன். இந்த படம் வந்து ஒரு தெலுங்கு படம், ஒரு மசாலா ஆக்ஷன் படம். இந்த படத்துக்கு என்னென்ன தேவையோ அது எல்லா எலமெண்ட்ஸும் பக்காவாக உட்காந்துருக்கு. இந்த படம் வந்து எந்த இடத்துமே வந்து போர் அடிக்கல, படம் லேக் ஆகலை. படம் ரவிதேஜா வந்து சூப்பராக நடிச்சிருக்காரு. ஆக்ஷன் சீனாக இருக்கட்டும், ஒவ்வொரு சீனுமே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி இல்லாமல் அன்எக்ஸ்பெக்டடாக சீன் வச்சுருந்தாங்க. அதுதான் அந்த படத்தோட ஸ்பெஷலாக இருந்துச்சு. ஒவ்வொரு சீனுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நல்ல ஒரு ஆக்ஷன் படமாக அந்த படம் இருந்துச்சு. கொடுக்கப்பட்ட சப்போர்ட்டிங் கேரக்டர், அந்த குழந்தையாக இருக்கட்டும், எல்லாருமே நல்லாவே நடிச்சிருந்தாங்க. பேக்ரவுண்ட் ஸ்கோரிங்காக இருக்கட்டும், சாங்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து படம் நல்லா தான் இருந்துச்சு. இன்றைக்கி வந்து தமிழ் டப்பிங்லேயும் வந்து இருமுடி கட்டுன்னு சொல்லி தேட்டரில் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த படம் வந்து ஃபேமிலியோட பார்க்கக்கூடிய படம் தான். இன்றைக்கி தேட்டரில் ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த படத்துக்கு நம்ம கொடுக்க போகிற ரேட்டிங் வந்து 5/3.75. மீண்டும் இன்னொரு ரிவ்யூவில் பார்க்கலாம். பாய்.